உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, உங்க உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் நீங்க கண்முழிச்சு பேசாம இருக்கீங்க. அதுதான் இன்னும் ரொம்ப வலியா இருக்கு. நீங்க சீக்கிரம் கண்முழிச்சு எந்திரிக்கணும் அத்தை. வாய் நிறைய தீபா தீபான்னு கூப்பிடணும். நான் கையில அடிபட்டு முடியாம இருந்தப்போ பெத்த தாய் மாதிரி சோறு ஊட்டி விட்டீங்க. மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து என்ன கவனமா பாத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு குண்டடிப்பட்டதெல்லாம் ரொம்ப அநியாயம் அத்தை. அத்தை, நீங்க சீக்கிரம் குணமாகி எந்திரிச்சு வர வரைக்கும் என் கழுத்துல மாங்கல்யம் இருக்காதுன்னு அதை கழட்டி உங்க காலடியில வச்ச. நீங்க நல்லபடியா எந்திரிச்சு வந்து உங்க கையால அவருக்கு தாலி எடுத்து கொடுத்து அதை நான் கட்டிக்கணும். நீங்க நல்லபடியா குணமாகி வந்துருவீங்க அத்தை. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. முருகா, உன்னத்தான் முருகா. என்னப்பா, உயிர் பழைச்சவோ அம்மா இன்னும் கண்ணு முழிக்கலையே. அவங்க எப்ப நம்ம வீட்டுல வந்து பழைய மாதிரி சிரிப்போடையும் ஆரோக்கியத்தோடவும் நடமாடுவாங்கன்னு கவலையா இருக்கியா? உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? உன் அம்மா கண்ணு விழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நீ சாமி குமரேன்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா? இந்த சாமியை நான் இப்ப கும்பிட மாட்டேன். என் அம்மா நல்லபடியா குணமாய் வீட்டுக்கு வரணும். காணாம போன என் ஒய்ஃப் எனக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறம் குடும்பத்தோட கோயிலுக்கு வந்து இந்த சாமி கிட்ட நன்றியை சொல்லிக்கிறேன். என்ன யோசிக்கிற? நீ அப்படிதானே சொன்ன? அம்மாவுக்கு நினைவு திரும்பிட்டா சாமி கும்பிடுறேன்னு. அப்ப நீ சொன்னது உனக்கு ஞாபகம் வந்திருக்கணுமே. நீ உங்க அம்மாவுக்கு புள்ள, ஆனா நம்ம எல்லாரும் அந்த கடவுளோட குழந்தைங்க. எந்த தாயும் தான் குழந்தை கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டா. அப்படிதான் கடவுளும். காரண காரியம் இல்லாம எதையும் அந்த கடவுள் நடத்த மாட்டாரு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. யாருக்கு எப்ப என்ன கொடுக்கணும்னு அந்த கடவுளுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் என்ன செய்யணும்? வேண்டுதல் வை. மனசார வேண்டிக்கிட்டு கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வை. உங்க அம்மா கண்ணு முழிப்பாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.